வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய டாபிக்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18வது கிளாஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 17 கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸஸ். இந்த கிளாஸஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் பழைய கிளாஸஸும் சரி, இந்த கிளாஸஸும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதாவது ஃபில்லப்ஸ் தான். இங்கே என்ன கொடுக்குறாங்க? மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் டேஷ் ஃபார் திஸ் காம்ப்ளிகேட்டட் அசைன்மெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் டேஷ் ஃபார் திஸ் காம்ப்ளிகேட்டட் அசைன்மெண்ட். எந்த மாதிரியான இதை வந்து நாட் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஒருத்தி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஒருத்தி அப்படின்னா அதுக்கு ஒருத்தான அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோமா, அதுக்கு இணையான அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னா கம்ஃபர்டபுளுக்கான இதுவும் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரியான. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 3ல் வந்து சூட்டபிள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து என்டைட்டில்ட். ஓகேவா? ஸோ சூட்டபிள் அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படி மாதிரி சொல்லுவோமா. அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் இருக்க டைட்டில்டு அப்படின்னா தலைப்பிடப்பட்ட. என்டைட்டில்னா தலைப்பிடப்படாது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து என்ன வரணும்? மை ஃப்ரெண்ட் இஸ் நாட். இங்கே நாட்டுங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நெகட்டிவ் வேர்டுக்கு இதாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும். ஓகேவா? ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் என்ன வரணும்? கம்ஃபர்டபுளாக சூட்டபிள் அந்த மாதிரி 2 வார்த்தை தான். இங்கே ஒர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துன்னா இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத தாண்டி வந்துன்னா இங்கே சூட்டபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு இணையான. ஓகேவா? ஸோ சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் காம்ப்ளிகேட்டட் அசைன்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளான இது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்க சூட்டபிள் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த ஒர்த்தி, கம்ஃபர்டபுள், என்டைட்டில் இதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம இந்த இங்கே கொடுத்துட்டாங்களா ஃபில்லிங்ஸ் அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அது இந்த மாதிரி சென்டென்ஸை புரிஞ்சு போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் உள்ள வார்த்தையிலுமே ஓரளவு மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே மீனிங் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி கிவன் சென்டென்ஸ். இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ண எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க ஒன்றும் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது அண்டர்லைன் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் என்ன? மைக்கேல் நோடட் அண்ட் பிகேன் ரைட்டிங் அட் ஹிஸ் பேட். ஓகேவா? ஸோ இதுதான் அப்புறம் அங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு. இதில் மைக்கேல் நோடட் அண்ட் பிகேன் ரைட்டிங் அட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்டுங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கா. ஸோ அண்ட்டு. ஓகேவா? ஸோ அண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, இது வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா V2 அண்ட் V3. ஓகேவா? ஸோ V3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ V3 அப்படின்னா அடுத்து இங்கே வரணும்ல. ஸோ அண்ட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அண்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி என்ன வெர்ப் ஃபார்ம் இருக்கோ அதுக்கப்புறமா அதே வெர்ப் ஃபார்ம் தான் இருக்கணும், சேமான ஒரு வெர்ப் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்போது அண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு V3 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா V3 ஃபார்மேட் தான் வேணும். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா V1 ஃபார்ம் இருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பிகின்ங்கிறது வராது. அப்போது நமக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதான் அண்டர்லைன் பண்ணப்பட்ட பார்ட்டு. இந்த பார்ட்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே சொன்னால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் 4ல் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 1, 2, 3, 4ல் இருக்க பாருங்களேன். பிகேன் ஆல்ரெடி இங்கே இருக்க பிகேனை தான் வந்து மறுபடியும் இங்கேயே வருது. அதனால் வந்து ஒன்றாவது ஆப்ஷன்ஸை நம்ம டெலீட் பண்ணிடுங்க. அடுத்து பிகேன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து வந்திருக்கு. இதுவுமே வந்து வராது. ஓகேவா? ஸோ நமக்கு V3 தான் வேணும். ஓகே? ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகேவா? ஸோ அதனால் இதேமாதிரி நீங்கள் இது பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ
ஏன்னா இது V1 ஃபார்ம் ஓகேவா. ஸோ V1 இது V2, சாரி முதல்ல V1 சொல்லிட்டுல இந்த இடத்துல V3 வரணும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், நான் சொன்ன மாதிரி V3 ஃபார்ம் தான். இப்போ பிகெயின் இருக்குன்னு வச்சுங்களேன், பிகெயின் அப்படிங்கிற வார்த்தையோட V3 ஃபார்ம், சாரி பிகெயின்ங்கிறது தான் அப்புறம் V3 ஃபார்மெட்டு, அதோட V2 ஃபார்ம் தான் அப்புறம் பிகெயின் ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இது V2 இது V3, நமக்கு V3 தான் வேணும். ஸோ இந்த வார்த்தை தான் அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் வரணும். அப்போது ஆப்ஷன் 3ல் உள்ளதான் கரெக்ட் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் 3ல் தான் நம்ம சொன்ன இந்த வார்த்தை இருக்குல்ல ஓகேவா, PEGAN ரைட்டிங். அப்புறம் இங்கே ரைட்டிங் அட் ஹிஸ் பேட் அப்படிங்கிற மாதிரி வராது ஓகேவா. ஸோ அட்டுங்கிறது வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஹிஸ் பேட், பேட் மேலே தான் அப்புறம் எழுதுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போது ஆன் தான் வரணும். அப்போ அந்த இதுவுமே கரெக்ஷனுமே இருக்குது ஓகேவா. ஸோ மற்றபடி மற்ற இடத்துல என்னென்ன போட்டிருக்காங்க, இங்கே இன்னும் போட்டிருக்காங்க ஓகேவா, இங்கேயும் இன்னும் போட்டிருக்காங்க ஓகேவா. இன் ஹிஸ் பேட் வராது, ஆன் ஹிஸ் பேட், பேட் மேலே வச்சு தான் எழுதுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போது இதில் கரெக்டானது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான் அப்புறம் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ எதனால் மற்றெல்லாம் நம்ம ஹெல்மெட் பண்ணி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ங்கிறது கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்துக்கணும் ஓகேவா. எஸ், இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணப்பட்டதில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பிகின் ரைட்டிங் ஆன் ஓகேவா. ஸோ இங்கே அட்டு வராது, ஆன்ங்கிறது தான் வரும். இங்கே பிகின்ங்கிறது வராது, பிகின் ஓகேவா அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா. ஸோ எதுக்கு எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட் ஓகேவா. இங்கே சினானிம் தான் கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, புல்கி ஓகேவா. ஸோ புல்கி அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் தான் ஓகேவா. புல்கி அப்படின்னா என்ன, சாரி பல்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, புல்கின்னு சொல்கிறாங்க. பல்கி அப்படின்னா பல்க் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அப்புறம் அந்த வார்த்தை ஓகேவா, பல்கி. அப்போ பல்க்குன்னா என்ன, ஸோ ரொம்ப பல்காக ஆர்டர் பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோமா. ஸோ அப்போ பல்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா. ஸோ பல்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் ஓகேவா. அப்போது பல்கி அப்படின்னாலும் பெரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தானே. எஸ், ஸோ அப்போ பல்கிங்கிறது பெரியங்கிறது அர்த்தம் ஓகேவா. ஸோ பெரியது ஓகேவா, பெரிய அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அதுக்குன்னே வார்த்தையாக தான் இது. இப்போ ஏரி அப்படிங்கிறதுனா அது ஏரி சாப்பிட்டுனா ரொம்ப மெலிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஏரினா அது லேசாக இருக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஏரிங்கிறது லேசாக, சாப்பிட்டுங்கிறதும் மெலிசாக இருக்குன்னு சொல்கிறது தான் ஓகேவா. அது ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங் தான் வர சொல்லிடுது. இப்போ மேஷ்யூங்கிறது வந்து பெரியது ஓகேவா, பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, மேஷ்யூ பாப்புலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ மேஷ்யூ பாப்புலேஷன் பெரியவிலான மக்கள் கூட்டம் ஓகேவா அப்படிங்கிறது தான் பாப்புலேஷன், மக்கள் தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான். அப்போ பெரியங்கிறத சொல்கிறது மேஷ்யூ, ஸ்கேண்டிங்கிறதும் ஒரு ஓகேவா. ஸோ இதில் நமக்கு இப்போது பல்கிங்கிறது பெரியது அப்படிங்கிறது தெரியும். அப்போது அதுக்கான சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பல்கிக்கு இணையான ஒரு வார்த்தையை தான் நம்ம தேடணும் ஓகேவா. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பல்கிக்கு இணையாக என்னது பெரியதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பெரியது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா என்னது, இந்த மேஷ்யூனா பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதுதான். மற்றபடி ஏரிங்கிறது லேசானது, சாப்பிட்டு ரெண்டுமே ஒரே மீனிங்காக உள்ளது. ஸ்கேண்டிங்கிறது வராது ஓகேவா. ஸோ அப்போது மேஷிங்கிறது பெரியதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மற்ற வார்த்தைகள்லாம் அனுப்புனா பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா. ஸோ அப்போ பல்கிங்கிறது பெரியது, அதுக்கு இணையானது மேஷ்யூங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க மேஷ்யூ அப்படிங்கிறதான் வரும் ஓகே. அப்போ பல்கிங்கிறத கரெக்டான சினானிம்ஸ் மீனிங் என்பதுனா மேஷ்யூ ஓகே. புரிஞ்சா. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த given sentence ஓகேவா. ஸோ இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைர்டு ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சென்டென்ஸில் வந்து ஹார்ட்லி ஹேட் ஹி disappeared the had mother கிளம்புடு ஓகேவா, கிளம்புடு டவுன் த ஸ்டெப்ஸ் லுக்கிங் ஃபார் ஹிம் ஓகேவா. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுல ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கப்பட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த ஹேர்லி ஹேட் இதுலன்னு பாருங்களேன். ஹேர்லி ஹேட் ஹி டிசப்பாயிண்டட் தட் ஹேர் மதர் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போது இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்களே அதுலேயும் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. ஏன்னா நிறைய திருப்பம் அதை வச்சு நம்ம வந்து நிறையா டீச் பண்ணியிருக்கோம். எஸ், அப்போது இதில் வந்து அதுதான் ஏதாவது
அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறதுல ஹார்ட்லி அப்படிங்கிறத எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? ஏன்னா நமக்கு இதை எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ அதை செலக்ட் பண்ணவும் முயற்சி செய்வீங்க. பட் இதில் வந்து வேணால் பெரிய சம்பவமே இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஹார்ட்லி அப்படின்னாவே என்னென்ன அர்த்தம் அப்படின்னா இல்லைங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஹார்ட் அப்படிங்கிறது கடினமாக, ஹார்ட்லி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அப்புறம் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? அதை கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் உள்ளதை பாருங்களேன். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வந்துன்னா கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ண இருக்குது வசதியாக இருக்கும். இந்த ஆனால் கண்டிப்பாக நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ஸில் எது வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகே. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, அதை மட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ட்லி ஹேட் ஹீ டிசப்பாயிண்டட் அப்படிங்கிறது வருமா? டிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹேடுங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து என்ன எதை யூஸ் பண்ணணும்? ஹார்ட்லி இங்கே வரல, இந்த ஹார்ட்லின்னு வந்துச்சு வச்சுங்களேன். ஸோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணும். ஹார்ட்லி அப்படின்னு வந்துடுச்சுன்னா அப்படியே டாட் டாட் பண்ணதுக்கப்புறம் தென் வென் வரும். ஓகேவா? ஹார்ட்லி வென் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கன்ஜெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது ஹார்ட்லி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஹேட் ஹி டிஸப்பியர்டு தட். இந்த தட்டுன்னு போட்டிருக்காங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த தட்டுன்னு இருக்குல்ல இந்த இடத்துல. அப்போது ஹார்ட்லி ஹேட் ஹி டிஸப்பியர்ட் தட் ஹேர் மதர். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹார்ட்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்துன்னா கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கப்புறம் வென்னுங்கிறது தான் வரணும். ஓகேவா? அப்போ இந்த தட்டுங்கிறது வந்து நீங்கள் வென்ங்கிறத போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அப்போ இப்போ ரீட் பண்ணுங்கள். ஹார்ட்லி ஹேட் ஹி டிஸப்பியர்ட் வென் ஹேர் மதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ மதர் கிளம்புட் டவுன் த ஸ்டெப்ஸ் லுக்கிங் ஃபார் ஹிம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போது வென்ங்கிறது ஹார்ட்லி வென்ங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் வந்து தான் ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு? இப்போ இங்கே ஹார்ட்லி நான் இதுக்கு டிட்டு வராது அப்படின்னு சொன்னதுன்னா அதை தாண்டி இப்போ ஹார்ட்லி இங்கே டெட்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இது வராது, அதை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிட்டை வச்சு தூக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். அடுத்து ஆப்ஷன் 2ல் பாருங்களேன், ஹார்ட்லி இருக்குது. இங்கேயுமே தட்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்லி ஹேட் இ டிஸப்பியர். ஓகேவா? ஸோ இங்கே உள்ள வெர்பு ஃபார்ம்லாம் மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிஸப்பியர்டுங்கிற V2 ஃபார்ம் இருக்கா, பட் வந்து இங்கே தான் V1 ஃபார்ம் கொண்டு வந்திருக்கான். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம்லாம் மாற்றக்கூடாது. ஸோ இங்கே முக்கியமான கரெக்ஷனே இதுதான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாவே இருந்தால் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருந்தால் ஆப்ஷன்ஸ் ஒன்றுனா பார்த்துட்டு எது வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி முடிஞ்சிடும். அப்போது இங்கே வெர்பு ஃபார்மெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் ஆப்ஷன் 2மே வந்து வராது. ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் 3 ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 4ல் இருக்க தானே வரணும். ஏன்னா இங்கே ஹார்ட்லி ஹேட் ஹி டிஸப்பியர்ட் வென் ஹேர் மதர் அப்படிங்கிறதான் வந்திருக்கு. அப்போ அந்த ஹார்ட்லி வென் அப்படிங்கிறது வந்திருக்கா? அப்போ கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரியே வந்துச்சா? எஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்க முடியும்? ஆப்ஷன் 4ல் இருக்க ஹார்ட்லி ஹேட் ஹி டிஸப்பியர் வென் ஹியர் மதர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கொண்டு வந்தோம்? ஸோ இந்த சின்ன விஷயம் தான். இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஆன்சரை ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் மேட்ரு. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எது வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது. கண்டிப்பாக ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டென்ஸ் ஃபீல்ட் மேன் ஆன் அண்ட் பைக் ட்ராப்டு ஃபார் த பாக்ஸ் அவுட் சைட் த பில்டிங். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ? ஓகே, நல்ல விஷயம் தான். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்பாங்க சில செப்ட்லலாம். அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லது தான். ஓகேவா? ஸோ அன்இன்டென்சிஃபைட் மேன் ஆஃப் அன்ஐடென்டிஃபைட் மேன் ஆன் அண்ட் பைக் வந்து எங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தான் அண்ட் பைக் ட்ராப்டு ஃபார் அப்படிங்கிற வரைக்கும் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதை பண்ணுறது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து ஆர்டிக்கல் அண்ட் பைக் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சம்பவம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுதா? எஸ். ஸோ அந்த இடத்துல அது வரலாமா? எஸ். இந்த இடத்துல 2 தவறு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இங்கே அண்ட் பைக் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இந்த ட்ராப்டு
பார் இருக்குல்ல, இந்த 2 இடத்துலையுமே தப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பைக் அப்படிங்கிறது வரலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பைக் அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்போ இங்கே நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கிடுங்க. மிச்சம் 3ல் இருக்க ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆன் பைக் அப்படிங்கிற வரக்கூடாது. ஏன்னா ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கல, வவல்ஸ்க்கு முன்னாடி மட்டும் தான் ஆன் யூஸ் பண்ணணும், மற்றதுக்கு முன்னாடி வந்தால் ஆங்கிற தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஏ பைக் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒன்றா இருக்கும். ஸோ அடுத்து ஏ பைக் ட்ராப்புடு. ஸோ ட்ராப்புடு ஃபார் இங்கே கொடுத்துருக்காங்களா, ஃபாருங்கிறது வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்னு வரக்கூடாது. ஸோ அப்போ பாருங்கிறது வரக்கூடாது. அப்படின்னு ட்ராஃப்டு ஃபார் அப்படின்னு வரக்கூடாதுன்னா ஆப்ஷன் 2ல் எ பைக் ட்ராப்பிங் ஐஎன்ஜி போட்டு வந்துருக்காங்க, V5க்கு வந்துட்டாங்க, வரக்கூடாது. ஓகேவா, சாரி V4 ஃபார்மெட்டுக்கு வந்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து மற்றபடி வேறு எதுலையும் வெர்ஃபு ஃபார்மெட்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஃப் ஃபார்ம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே அதை தவிர ஃபாருங்கிற வந்துருச்சு. வெர்ஃபை மாற்றிட்டாங்கன்னா அது தப்பு தான். ஓகேவா, ஸோ அது வராது அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதனால் அதையுமே தூக்கிடுங்க. மிச்சம் அப்படியே வந்து கீழே உள்ள ஆப்ஷன்ஸை பாருங்களேன். ஸோ என் பைக்கு கரெக்டு, பட் ட்ராப் இது V1 ஃபார்மெட், மேலாச்சும் V4, பட் இங்கே வந்து என் பைக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு V1 ஃபார்மெட் கொண்டு வந்துட்டாங்க, ஆஃப்னு சொல்ல வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆஃப் வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் இதையுமே நீங்கள் அட்மிட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி V1 வந்ததே தப்பு. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம தூக்கிடலாம். இருந்தாலுமே அடுத்த ஆஃப்னு வந்திருக்கு, இந்த ஆஃப் வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த ஆஃப் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OF அந்த ஆஃப். ஓகே, ஸோ ஆஃப் பண்ணுறது வரும்ல, அந்த ஆஃப் தான். அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான் அப்புறம் வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் பைக்குங்கிறது வராது, அதனால தான் வந்து ஏ பைக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வந்தோம். ஓகேவா, ஸோ ஏ பைக் ட்ராப்டு வெர்போட அந்த மெத்தட் வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. ஓகேவா, V2 ட்ராப்டு ஆஃப்ங்கிறதா வரணும். ஓகேவா, ஸோ ட்ராப்டு ஆஃப், இந்த ட்ராப்டுன்னு வந்துட்டாவே உங்களுக்கு இந்த ஆஃப் தான் வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய திருப்பு வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, நிறைய திருப்பு இந்த ஃபில்லப்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த ஆஃபர் அப்படி மாதிரி கொடுத்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எந்த ஆஃபுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் எந்த ப்ரிப்போசிஷன் வந்து எந்த இடத்துல, அதாவது ப்ரிப்போசிஷனே 4 இது கொடுத்துட்டு அந்த நார்மல் OF அந்த ஆஃபும் கொடுத்துருப்பாங்க, OFF இந்த ஆஃபும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ராப்டுக்கு அப்புறம் வந்து எந்த ஆஃப் வரும் அப்படி மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க, ட்ராப்டுக்கு அப்புறம் இந்த ஆஃப் தான் அப்புறம் வரணும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய திருப்பு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான் அப்புறம் வரும். ஸோ இதில் உள்ளபடி தான் அப்புறம் இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் ஏ பைக் ட்ராப்டு ஆஃப் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இந்த ஃபார் வராது, OF ஆஃப், ஆன்க்கு என்ன வராது, ஏ வரும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகே, ஸோ நமக்கு இடியம் தான் கேட்டிருக்காங்க. இடியத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, டு ரைஸ் எ டஸ்ட். ஓகே, ஸோ டு ரைஸ் எ டஸ்ட் அப்படிங்கிறதான் இங்கே ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் 1ல் டு மீட் ஒன்ஸ் டிஃபைட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் அதாவது ஒருத்தவங்க அதாவது ஒருத்தவங்க பீட் பண்ணி தோற்று போகிற அப்படிங்கிறோம்ல, அதுதான். ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டு பி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் யூ ஹேவ் அச்சீவ்ட், ஏதோ ஒரு விஷயத்தை வந்துன்னா திருப்திகரமாக அச்சீவ் பண்ணுறது. ஓகே, ஆப்ஷன் 3ல் டு பி சீக்ரெட்லி ஆர் இன்வர்ட்லி அம்யூஸ்டு. ஓகேவா, ஸோ அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து டு கேசஸ் டிஸ்ட்ரப்ஷன் ஆர் கன்ஃபியூஷன். ஓகேவா, ஸோ டு ரைஸ் எ டஸ்ட். இப்போ டஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துச்சு, நார்மலாக சொல்லுங்கள், இதை வச்சு பார்த்தா கொஞ்சம் யோசிங்க. ஒரு இடத்துல டஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சு நின்றுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, ரோட்டில் போகும்போது டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன். ஓகேவா, இந்த 2 விஷயம் தான். ஓகேவா, ஸோ ஒன்று வந்து டிஸ்டர்ப், என்ன தூசி அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து எதனால் வந்துச்சு அப்படி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பார்ப்போம். ஒன்று பைக்கால் வந்துச்சா இல்லை பக்கத்தில் எதுவும் ஒர்க் பண்ணுறதுனால வந்துச்சு அப்படி மாதிரி 2 விஷயத்தை வந்து நான் யோசிச்சுட்டு இருப்போம். டிஸ்டர்ப் ஆனாவே நம்ம கன்ஃபியூஷன் தொடர்ந்து வரும். ஸோ அதனால் டு ரைஸ் எ டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இடியமா மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, ஆப்ஷன் 4ல் இருக்க டு கேஷஸ் டிஸ்டர்ப்ஷன் ஆர் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ டு ரைஸ் எ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கேஷஸ் டிஸ்டர்ப்ஷன் ஆர் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைர்ட். ஓகேவா, அதாவது she had no sooner take a few steps forward that she suddenly recoiled. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள், she had no sooner taken a few steps forward that இது வரைக்கும் வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க.
அதை நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி எரெக்ஷன் பண்ணுறது, இங்கே வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது, அதை ஹெல்மெட் பண்ணிடுங்க. மிச்சம் 3 ஆப்ஷன்ஸில் உள்ளதான் அப்புறம் ஏதோ ஒன்று தான் இருக்குது. ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து நோ ஸ்போனர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சி எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து வராது. ஓகேவா. ஸோ நோ சோனர் அப்படிங்கிறது என்னதுன்னா சப்ஜெக்ட், அதாவது இந்த இதோட கன்ஜெக்ஷனோடு தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. சென்டென்ஸ் எப்போவுமே நோ சோனர். நம்ம எப்படி முதல்ல வந்து ஹார்ட்லி வென் பார்த்தோமோ இங்கே வந்து நோ சோனர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஓகேவா. ஸோ ஹார்ட்லி வென் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நோ சோனர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் இங்கே வந்து தென் நோ சோனர் தென் அப்படிங்கிறது இது ஒரு ஃபிக்ஸ்டு கன்ஜெக்ஷன், இதுவுமே தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அப்போது கண்டிப்பாக நோ சோனர் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி கன்ஜெக்ஷனோட ஸ்டார்ட் ஆகும் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருக்க சி ஹேட் அப்படிங்கிறது வராது. அதனால் இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி நான் சொன்ன மாதிரி நோ சோனர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடியது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது, நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே அப்படி இருக்குது. மற்றபடியும் பாருங்களேன், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சி டிட் நோ சோனர்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நோ சோனர் தென் அப்படி நோ சோனர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அந்த கன்ஜெக்ஷன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும் எப்போதுமே. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்போ சி டிட் அப்படிங்கிறது வராது. அப்போ கண்டிப்பாக அதனால் 2 ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் பண்ணிடலாம். ஆல்ரெடி 3 ஆப்ஷன் நம்ம ஹெல்மெட் பண்ணிட்டோம். அண்ட் 4th ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், சி டிட் அதுவுமே மேலே உள்ள அதே கரெக்ஷன் தான். அதனால் ஆப்ஷன் 4ம் வராது. ஓகேவா. அப்போ கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன மாதிரி நோ சோனர் தென் அப்படிங்கிறது இங்கே நோ சோனர் அண்ட் தென்னும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே நோ சோனர் அண்ட் தென் இருக்குது. ஓகேவா. ஸோ வேறு என்ன இங்கே வந்து இங்கே டேக்கன்லாம் இருக்குது. ஓகேவா. பட் இந்த சி டிட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ஆட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க வச்சுங்களேன், அது பின்னாடி மாற்றி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சப்ஜெக்டை, கண்டிப்பாக வந்து இது கரெக்டாக வந்துருக்கலாம். பட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே டுக்குங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. டேக் டுக் வி டூ ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நான் தான் சொல்லியிருக்கிறேன் இங்கே என்ன தப்பு இதில் இதுதான் வரணும் அப்படின்னா மற்றபடி அது மட்டும்தான் பார்க்கணுமே தவிர மற்ற எந்த மேட்டரும் எதுனா பார்க்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அதனால் இந்த வெர்பை மாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 வந்துன்னா வராது. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணியாச்சு ஆப்ஷன் 4 வராதுன்னு. வேறு என்ன மாதிரியான விஷயத்தை வந்துன்னா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெர்பை மாற்றி வச்சு நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. ஸோ அதனால் இதையுமே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதனால் இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1 ஆப்ஷன்ஸ் மட்டும். அப்போ 1 ஆப்ஷன்ஸ் தான் இதில் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வந்து இதில் கரெக்டாக. ஓகேவா. ஏன்னா இங்கே நோ சோனர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஹேடு சி இங்கே ஃபர்ஸ்ட் வந்துன்னா வெர்பு தான் வரும். ஓகேவா. ஸோ ஹேட் சி சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வரும் சி டேக்கன் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு தென் அப்படி சி சடன்லி ரீகாயில்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே. நான் சொன்ன மாதிரி நோ சோனர் இங்கே வந்துருச்சா, தென் இங்கே இருக்குது இந்த வந்துருச்சா, எஸ் இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே. நோ சோனர் தென் வெர்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வெர்ப் இந்த வெர்ப் வரும், இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்காங்களா அது. அதுக்கப்புறம் செகண்டில் சப்ஜெக்ட் வந்துடும் டேக்கன் இந்த வந்துச்சா, டேக்கன் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் தென். ஓகே. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த தட்டு நோ சோனர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருக்கணும். இந்த இது அப்படி இந்த பக்கம் மாறி இருந்துச்சு அப்படின்னா மேட்ரு முடிச்சு. அப்போ இதுதான் இதில் கரெக்டான இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸு கேட்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகேவா. ஸோ இது வந்து தப்பான வார்த்தை இது, ஸ்பெல்லிங் கொண்ட வார்த்தை இது அப்படிங்கிற கேட்குறான். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்கிள்டு, ஆப்ஷன் 2ல் டொமினியன், ஆப்ஷன் 3ல் சாலிட்டரி, அண்ட் ஆப்ஷன் 4ல் பெர்சிக்யூஷன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. பெர்செக்யூஷன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டாக இதாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க வார்த்தை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணதுனால எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சம்பவம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. அப்போது ஸ்ட்ரங்கிள் இதுக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக நான் எப்பவும் சொல்லக்கூடியது உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் எழுதி பார்த்துக்கிறங்க. ஓகேவா. இப்போ எனக்கு இந்த வார்த்தை தெரியும் அப்படின்னா நான் அப்படி எழுதி ஆரம்பிச்சிடுவேன். ஸ்ட்ரங்கிள்டு. ஓகேவா. STRANGLED அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங். STRAN கரெக்டாக, GLED அதுவும் கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக இது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து டொமினியன். ஓகேவா. டொமினியன் TOMNION. ஓகேவா. TIMINION. ஓகேவா. TOMINION. அப்போ இதுவுமே கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து சாலிட்டரி. ஓகேவா. சாலிட்டரி. ஸோ SOLITARY. சாலிட்டரி ஏ வரணுமா, இங்கே ஓ வந்திருக்கா, எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் இல்லை தப்பு. ஓகேவா. மற்றபடி ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ பெர்செக்யூஷன் PERSU SECUTION
persecution FPRSECUTION. இப்போ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் 3ல் உள்ளதான் தப்பு. அதில் எந்த தப்பு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அப்போ இங்கே இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இதில் கரெக்ட் தப்பான ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே கரெக்டு. ஸோ மற்ற கரெக்டாக இருக்க வார்த்தைகளை வந்து எழுதி வச்சுக்கிறேங்க. ஜஸ்ட்டு நீங்களுமே அப்பப்போ எழுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்கும்பொழுது ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஆன்டனிம் தான், அதாவது எதிர்ச்சொல். இப்போ இங்கே வந்து அன்ஃபெய்னட். ஓகேவா? ஸோ அன்ஃபெய்னட்னா என்ன? இந்த வார்த்தையை கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கா? ஸோ ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து முதல்ல எப்படி பல்கி பார்த்தோமோ அதே மாதிரி தான். பல்க்குங்கிறது பெரிய அளவு அப்படிங்கிற மாதிரியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணுங்கிறத விட்டுட்டு இந்த ஃபெய்னட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுன்னு அர்த்தம். அதாவது என்ன? நடி பாசாங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாசாங்கு அப்படிங்கிறது தான் இந்த ஃபெய்னட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபெய்னட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசாங்கு. இப்போ அன்ஃபெய்னட் அப்படின்னா பாசாங்குனாவே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. பாசாங்கு அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட பெறணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நடிச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்ரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உள்ளது தான் பாசாங்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லப்படக்கூடியது. அப்போது அன்ஃபெய்னட் அப்படின்னா அந்த பாசாங்கு இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அப்போது ட்ரூத்தாக இருக்கிறது கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரூத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரூத்தாக இருக்கிறது மாதிரி கூட வச்சுக்கோங்க. அதுக்கான இப்போ வந்து ட்ரூத்தாக இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நான் பார்க்கணும். ஓகே, ஃபெய்னட் அப்படின்னா அது பாசாங்குன்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே அன்ஃபெய்னட் அப்படின்னா அதுக்கு அந்த பாசாங்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அந்த பாசாங்கு இருக்க மாதிரியான ஒரு மீனிங் உள்ளதான் முழுவத்தினா கூட கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து சின்சியர். ஓகேவா? சின்சியர் ரொம்ப பொறுப்பாக. ஓகேவா? ஸோ பொறுப்பு அப்படிங்கிற கூட சொல்லலாம். அடுத்து ஜென்யூவாக இருக்கக்கூடியதுமே இதுதான் பொறுப்பான ஒரு இதுதான். ஓகேவா? நேர்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஜென்யூவாக இருக்கும். ஜென்யூ பெர்சன்ஸ் கூட சொல்லுவாங்கள்ல, ஜென்யூனான பெர்சன்ஸ். அண்ட் ப்ரிட்டண்டட் அப்படிங்கிறது பாசாங்கு. ஓகேவா? ஸோ பாசாங்கு அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபெய்னட் அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு வார்த்தை கூட இருந்தால் இந்த ப்ரிட்டன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரசிவ். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு பெர்சன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸ்பிரசிவ் நல்ல ஒரு வார்த்தை தமிழில் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எக்ஸ்பிரசிவ்க்கு தமிழில் எப்படி என்ன வார்த்தை சொல்லுவாங்க? கொஞ்சம் இதாக இருப்பாங்க, எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்கன்னே தான் பேசிய பழகி போச்சா? எஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அன்ஃபெய்னட் அப்படின்னா ட்ரூத்ஃபுல்லாக அந்த மாதிரி உள்ளது. ஓகேவா? அதுக்கு ஆன்டனிம் தான். இப்போ நெகட்டிவான வார்த்தை தான் தெரியணும். ஓகேவா? அப்போது அன்ஃபெய்னட் அப்படிங்கிறதுக்கான நெகட்டிவான வார்த்தையாக வந்து இங்கே பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது. பொறுப்பும் அந்த ட்ரூத்தாக இருக்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி ஜென்யூலாக இருக்கிறதும் அதுவும் வந்து அதுக்கு இணையான வார்த்தையாக தான். இது எல்லாமே அந்த சின்சியரு, ஜென்யூனு இது எல்லாமே வந்து அன்ஃபெய்னட் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் செகண்ட் தான் சொல்லிக்கலாம். ஓகே, அது மாதிரி எக்ஸ்பிரஸிவ் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. பட் வந்து இந்த பிரிட்டண்டட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த பிரிட்டண்டட் அப்படிங்கிறது தான் பாசாங். அதாவது பாசாங் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிறக்கா நடிச்சு அந்த மாதிரி வாங்க சொல்லுவாங்கள்ல. அப்போது அன்ஃபெய்னட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபெய்னட் அப்படின்னாவே பாசாங்க தான். இப்போ அன்ஃபெய்னட்னு போட்டதுனால அந்த இது இல்லாமல் பாசாங்க இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். அப்போது ஃபெய்னடுக்கு மீனிங்காக உள்ளதே அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக வரலாம்னு சொல்லலாமா? அப்போது ஆப்ஷன் 3ல் உள்ளது வந்து கண்டிப்பாக வந்துடும் இதுக்கு கரெக்டான ஒன்றா வந்துடும் அமையும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ள ப்ரிட்டண்டட் தான். ஓகேவா? ஸோ அன்ஃபெய்னட் அப்படிங்கிறது பாசாங் இல்லாமல் இருக்கிற அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டண்டட் பாசாங் உள்ளதா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூ ரியலி நீடட் டு எக்ஸசைஸ் டெய்லி இஃப் யூ வாண்ட் டு லிவ் எ லாங் அண்ட் டேஷ் லைஃப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? யூ ரியலி நீட் டு எக்ஸசைஸ் டெய்லி. நீ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உனக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, உனக்கு டெய்லி எக்ஸசைஸ் தேவை. இஃப் யூ வாண்ட் டு லிவ் எ லாங் அண்ட் அதாவது நீ அப்படி பண்ண அப்படின்னா, இஃப்ங்கிறது கண்டிஷன் சொல்கிற மாதிரி இடத்துல வரும். அப்படி பண்ணினா அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாள் வாழ்வை. அப்புறம் வந்து என்ன மாதிரியான டேஷ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன மாதிரியான லைஃப் நீங்கள் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஆப்ஷன் 1ல் வந்து மார்ஜினல். ஓகேவா? ஸோ உனக்கு வந்து இவ்வளோ நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோமா? அது கிடையாது. ஓகே, ஸோ மார்ஜினல் அப்படின்னா குறிப்பிட்ட அப்படிங்கிற சொல்லுவாங்களா, அதுதான். அது மாதிரி செரிங்கிங். ஓகேவா? செரிங்கிங். அண்ட் ஆப்ஷன் 3ல் வெல்த்தி அப்படின்னா வசதியான. ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் 4 ஹெல்த்தி இதோட, அதாவது உடல் நலத்தோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எக்ஸசைஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது எக்ஸசைஸ் டெய்லி பண்ண அப்படின்னா நீ லாங் லைஃப் வாங்குவ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்வ அப்படின்னா ஹெல்த்தியாக வாழ்வ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதில் வசதியாக வாழ்வேன்னு சொல்ல முடியும். ஏன்னா
இவன் எக்ஸசைஸ் பண்ணுறான், அவனுக்கு என்ன காசு பணமாக வரப்போகுது? கண்டிப்பாக வரப்போது கிடையாது. இவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் தானே கிடைக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹெல்த்திங்கிற ஒரு விஷயத்தை தான் போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்குது, ஹெல்த்தி தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஹெல்த்தி லைஃப். ஓகேவா? அப்போ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். யூ ரியலி நீட் டு எக்ஸசைஸ் டெய்லி இஃப் யூ வாண்ட் டு லிவ் எ லாங் அண்ட் த ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது தான் அப்புறம் கரெக்டான. ஓகே, ஸோ வெல்த்தி இந்த மார்ஜினல் இல்லை குறிப்பிட்ட நீ இப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணேன்னு வச்சுக்கவே நான் லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வேன், அதே மாதிரி வந்து மார்ஜினல் குறிப்பிட்ட காலம் தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது தான் அப்புறம் கரெக்டான ஒன்றா இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல ஆப்ஷன் 4ல் இருக்க ஹெல்த்திங்கிறது தான் அப்புறம் கரெக்டான இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோமா, அதுவும் புரிஞ்சு போடுற மாதிரி இருந்துச்சு. இதுவும் இந்த மாதிரி புரிஞ்சு போகிறோம். சில இது வந்து ரொம்ப நம்ம பேசிக்காக வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல படித்து அல்லது புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணும்பொழுது இல்லை மூவியில் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் நமக்கு கொஸ்டின்ஸ் அமைஞ்சிருக்கும். அப்படி அமைகிறது நமக்கு வசதி தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஃபுல்லாத்தையும் மீனிங் தெரிஞ்சு போடுறது காட்டிலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கேட்டதை வச்சு போடுறதுக்கும் அல்லது அங்கே இருக்க சென்டென்ஸை வச்சு புரிஞ்சு போடுறதுக்கும் மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் வேறு. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அமைகிறதுங்கிறது ஒரு லக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஈஸியாகவே நிறைய பேர் போட்டுருவீங்க. அதனால தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் that will improve the underline the part of the sentence in case no improvement is needed. Select the no improvement required. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கால் ஆல் அஸ் ஸ்லிப் இன் த சேம் ரூம் மதர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொஸ்டின் மார்க் கூட இருக்குது. சாரி, காலுங்கிற பாருங்க. கேன் ஆல் அஸ் ஸ்லிப் இன் த சேம் ரூம் மதர். ஓகேவா? சாரி, கொஞ்சம் கரெக்டாக அந்த வேர்டை பார்க்காம விட்டுட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். இப்போது கேன் ஆல் அஸ் ஸ்லிப் இந்த இடத்துல தான் இது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கோம்ல. ஸோ நல்லது தான், நான் வேணும்னே தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நிறையா டைப், எல்லாமே ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த கேன் ஆல் அஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் என்ன மே ஆல் வி இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குது. அப்போது நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருங்க. கேன் ஆல் எஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தானே அப்படிங்கிற கேன்ங்கிறது கரெக்ட். ஓகேவா? பட் வந்து ஆல் எஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? ஆல் எஸ் ஆளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரியான வார்த்தையும் சொல்லலாம்? எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வேறு என்ன மாதிரியான வார்த்தையும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னு சொல்லலாமா? வி. ஓகேவா? ஸோ அப்போது அஸ்ஸுங்கிறது வந்திருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டுமே ஆளும் வியும் அடுத்தடுத்து வரலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன், இப்போது ஃபஸ்ட்டு ஆளுங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும், அடுத்து அஸ்ஸு. ஓகேவா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஆளுங்கிறது வரலாம், பட் வந்து கேனுங்கிற வெர்புக்கு அடுத்தே வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன வரணும்? கேன் வி, கேனுக்கு அப்புறம் வி. இங்கே வந்து ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வந்துன்னா ஃபஸ்ட்டு வெர்பு வந்துடணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே இதை தெரிஞ்சுக்கிறங்க. கொஸ்டின் மார்க் இடத்துல இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கலாம், அதை பார்த்துக்கிறங்க. கொஸ்டின் மார்க் இடத்துல வரும்பொழுதுனா ஃபஸ்ட்டு வெர்பு வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாம் ஆல் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டாவே இங்கே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சி போகலாம். ஓகேவா? அப்போ கேன் வி அப்படிங்கிறத மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே ஆல், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆளு இது வரக்கூடாது, இந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ கண்டிப்பாக இதை எலிமினேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷுட் அஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதுவுமே தான் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கேன் வி ஆல். ஓகேவா? ஏன் கேன் வி ஆல் அப்படிங்கிறது கேன் விங்கிறது இதுக்கு வந்துச்சு, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெர்பு வரணும், அதுக்கப்புறம் தான் அப்புறம் சப்ஜெக்ட் வரணும். ஸோ இது ஒரு இது. ஓகேவா? ஸோ அப்போ இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2ல் இருக்கிறதா அப்புறம் இதில் கரெக்டான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. இந்த இது வந்து இப்படி சேஞ்சஸ் ஆனால் மட்டும்தான் கரெக்டானதாக வந்து இந்த சென்டென்ஸ் வந்து மாற்றப்படும். அப்போது இப்போ ரீட் பண்ணுங்கள். கேன் வி ஆல் ஸ்லீப் இன் த சேம் ரூம் மதர். ஓகேவா? அம்மா வந்து கேட்குறாங்க, எல்லாருமே இந்த ரூமில் தான் தூங்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின். ஸோ இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க கேன் வி ஆல் அப்படிங்கிறதா இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறங்க. வேறு எதுவும் நம்ம கிளாஸஸ் பற்றியான டவுட்டுகள் உங்களுக்கு என்னட்ட வந்து வேறு எந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் தேவை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி
நீங்கள் என்ன கேட்டாலும் ப்ரோ அதுக்கான பதில் ப்ரோ கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் சின்னதெல்லாம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.